ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான எம்மியான சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து மூணு பல்லு பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு தேங்காய் தேவையில்லை, தக்காளி தேவையில்லை, வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நமக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நான் 3 பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல கூட 6 இட்லி நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு சட்னி நல்லா இருந்தால் தான் இட்லி தோசைலாம் சாப்பிடாதவங்க கூட இன்னும் கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஸோ கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுனதும் அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர், நமக்கு போதுமான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை. ரொம்பவே சூப்பரான எம்மியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பை, see you.